இப்ப இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல ட்ரஸ்ட் ஏர்ன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். ட்ரஸ்ட் ஏர்ன் பண்றது கஷ்டம், பட் பிரேக் பண்றது ரொம்ப ஈஸி. உங்க லைஃப்ல யாராவது அந்த மாதிரி ட்ரஸ்ட் பிரேக் பண்ணிருக்காங்க? பிரேக் பண்ணிருக்காங்கன்னா, நான் பொண்ணு லவ் பண்றேன், அவங்க வீட்டுக்கும் தெரியும். ஆனா இருந்தாலும் ப்ரோ, இப்போ உங்க லைஃப்ல நீங்க எதை ஏர்ன் பண்றது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்க ப்ரோ? லவ்வா, ட்ரஸ்டா, மணியா ப்ரோ? ப்ரோ மணி தான் ப்ரோ. ஏன் ப்ரோ மணி? ஏன்னா காசு இருந்தால் தான் ப்ரோ எல்லாமே இப்போ நடக்குது. எல்லாமே இப்போ நான் மணி தான் எல்லாமே வாங்கலாம், காசு இருந்தால் எதுவும் வரும். நான் வந்து எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்க முடியும் சொல்லல சொல்கிறேன். ஆனால் இம்பார்ட்டன்ஸ் வந்து மணிக்கு தான் நிறையா இருக்குது இந்த வேர்ல்டில். அதனால மணி தான் ப்ரோ. இந்த வேர்ல்ட்ல மணிக்கு தான் இம்பார்ட்டன்ட், அன்புக்கு தான் இம்பார்ட்டன்ட் இல்லையா ப்ரோ? இருக்கு ப்ரோ, ஆனால் நான் இல்லைன்னு சொல்ல, அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. ஆனால் மணி இருந்தால் அல்டிமேட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. மணி இருந்தா அன்பும் இருக்குன்னு சொல்லுமா? இப்போ ட்ரஸ்ட் ப்ரோ, ட்ரஸ்ட்டு இப்போ யார் ப்ரோ ட்ரஸ்ட் வச்சுருக்கிறா நீங்கள் சொல்லுவாங்க. ட்ரஸ்ட் யாருமே இல்லையா ப்ரோ? இப்போ உங்க அம்மா உங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாங்களே, அதுவும் ஒரு ட்ரஸ்ட் தானே ப்ரோ? ப்ரோ அது வந்து சில பேர் வந்து நம்ம மேலே வைக்கிற ட்ரஸ்ட் வேறு, மற்றவங்க வேறு வச்சு ட்ரஸ்ட் வேறு. ஸோ உங்களுக்கு அம்மா மேல இருக்கிறதா ட்ரஸ்ட், மற்றவங்க மேல இருக்கிறதா ட்ரஸ்ட் இல்லை. இப்போ மணி சொன்னீங்க. இப்போ ஒரு சிலவங்களுக்கு சம்பாதிக்கிறதே ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறதே பெரிய கஷ்டம். ஒரு 500 ரூபா சம்பாதிக்கிறதே பெரிய கஷ்டம். அப்படி இருக்கிறப்போ நீங்க மணி ஏர்ன் பண்ணணும், ரொம்ப குயிக்கா மணி ஏர்ன் பண்ணா என்ன பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப குயிக்காக மணி ஏர்ன் பண்ணோம்னா ட்ரேட்ஸில் ப்ரோ. அதில் வந்து இப்போ நம்ம வந்து காசு போட்டோம்னா அது நிறையா வருது காசு. நம்ம கவனமாக விட்டு எடுக்க மாட்டோம். அதுலயும் ஏமாத்திடுவாங்க. ஏமாத்திடுவாங்கன்னா என்ன பண்ணுறது? நம்பிக்கை. அப்போ அதையும் ஒரு நம்பிக்கை தான் இருக்கு. அது அங்கே சுற்றி நம்பிக்கை தானே ப்ரோ. நம்பிக்கை சம்பாதிக்கிறது கஷ்டமா? ட்ரஸ்ட் தான். ஏன் ட்ரஸ்ட்? ஒருத்தர்கிட்ட நம்ம இப்போ ஒரு பேர் வாங்கிட்டோம்னா அந்த நல்ல பேரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஒரு கெட்ட பேர் வாங்கிட்டோம்னா மறுபடியும் அந்த நல்ல பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் ட்ரஸ்ட் தான் ஒரு வாழ்க்கையிலே ஏற்படுறது ரொம்ப கஷ்டமான ஒரு. உங்க லைஃப்ல அந்த மாதிரி ட்ரஸ்டான ஒரு பீப்புள் இருக்காங்க? யாரு? எங்க அண்ணன். உங்க அண்ணன் மேல உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை. நீங்க இப்போ உங்க ட்ரஸ்ட் அண்ணன் சொன்னீங்க இல்லையா, உங்க அண்ணனுக்காக நீங்க ஒரு விஷயம் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? நான் லைஃப்ல ஒரு நல்ல இடத்துக்கு வந்து எல்லாரும் முன்னாடி காட்டணும். அதுதான். நீங்க நான் வந்து நல்லா இருக்கணும். நீங்க ஒரு லைஃப்ல ஒரு நல்ல இடம் போயிட்டு அதை வந்து போய் எங்க அண்ணன் மூலமா தான் நான் வந்திருக்கேன். அப்ப அவங்களுக்கு முன்னாடி நான் நல்ல ஒரு இடத்துல வந்துட்டேன்னா அவங்களுக்கு அது எவ்வளவு பெரிய இதுவா இருக்கும். சந்தோஷம், அந்த சந்தோஷம். உங்க அண்ணனுக்கு பண்ற கிஃப்ட் வந்து அந்த சந்தோஷம் தான். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். லவ் ப்ரோ. ஏன் ப்ரோ லவ்? பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்றது ரொம்ப கஷ்டம் ப்ரோ. நான் பொண்ணு லவ் பண்றேன், ஓகே, அவங்க வீட்டுக்கும் தெரியும். ஆனா இருந்தாலும் அவங்க வீட்டுல இருந்து அந்த பொண்ணை கொடுக்க கூடாதுன்னு இருக்காங்க. எதனால? எனக்கு பிடிக்காது, அவங்களுக்கு பிடிச்ச லவ் கொடுக்க கூடாது, கல்யாணம் பண்ண கூடாது முடிவு பண்ணேன். ஃபேமிலி இஷ்யூஸ் மெயின் ரீசன் அதான் நீங்க நினைக்கிறீங்களா? மணி ப்ரோ. மணி. ஸோ மணி தான் வந்து உங்களோட லைஃப்ல ப்ராப்ளமா இருக்கு. ஓகே ப்ரோ, இப்போ நீங்க அந்த மணி எப்படி ஏர்ன் பண்ணலான்னு ஏதாவது பிளான் பண்றீங்க? நான் லா படிக்கிறேன். லா படிச்சுட்டு இருக்கீங்களா? இந்த 2 வருஷத்துல முடிச்சிருவேன். முடிச்சுட்டு பேப்பர் அப்போ கேட்பேன் பண்ணுறேன். லா படிக்கிறீங்க, சூப்பர் ப்ரோ. அதை வச்சு நீங்க பண்ணலாமே. ஆமாம் ப்ரோ, நான் முடிக்கணும்ல ப்ரோ. இன்னும் 2 வருஷம் இருக்கு, அதை வச்சு பேசலாமே ப்ரோ. இன்னும் 2 வருஷம் இருக்கே அப்படின்னு. ஆமாம், வீட்டில் டைம் கேட்டிருக்கேன் வீட்டில். ஓகே, எனக்கு இன்னும் 3 வருஷம் சரி டைம் கொடுங்க, நான் செட்டில் ஆயிடுவேன். ஓகே, 3 இயர்ஸ்லாம் பார்ப்போம். செட்டில் ஆகிட்டேன்னா கண்டிப்பாக ட்ரஸ்ட் ஆகும். ஒய் ப்ரோ? ഈവൻ ഒരാൾ കൂടെ നമ്മൾ ലവ് இருந்தாலும் മണി இருந்தாலும் ட்ரஸ்ட் இருக்கணும். இதில் அஷூரன்ஸ் இல்லை. அதனால ஒரு ட்ரஸ்ட் பண்ண பர்சன் கிடைக்கிறது கொஞ்சம் இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் நினைக்கிது. ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரஸ்ட் உங்க லைஃப்ல யாராவது ட்ரஸ்ட் ரொம்ப நீங்க ட்ரஸ்ட் பண்ணி இருக்கிற ஆள் யாராவது இருக்காங்க? யார் ப்ரோ? ஒரு நேம் சொல்ல முடியாது. இல்ல, ரிலேஷன். என்ன ரிலேஷன்? ஒரு அம்மா, இப்போ அம்மா தான். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு வரட்டும். சூப்பர். இப்போ உங்க அம்மாக்காக நீங்க ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க? ஃபர்ஸ்ட் வீட்டில் கொஞ்சம் ஒரு வாஷிங் மிஷின், அப்படி அவளோட வேலையெல்லாம் கம்மி பண்ண ஏதாவது நான் பண்ணி கொடுக்கணும்னு இருக்கேன். இப்போ காலையில் இருந்து ஈவினிங் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். அப்படி ஏதாவது நமக்கு அவ்வளோ டிப்ஸ் ஒன்றும் முடியாது. அப்போ இப்படி ஏதாவது கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணதுக்கு வாங்கி கொடுத்துருந்தேன். அவங்க ஒர்க்கை குறைச்சா போதும். ஏஜ் ஆகி வந்துட்டு இருக்கேன். அப்போ ஒர்க்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. நம்பிக்கை. ஏன் ப்ரோ நம்பிக்கை? அது ஒன்று சம்பாரிச்சாலே போதும் ப்ரோ. மற்றெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு இடத்துல இப்போ வேலை செய்யணும் அங்கே வரும், நம்ம காசு அந்த இடத்துல வரும். எங்கே இருந்தாலும் அதுதான் ட்ரஸ்ட் வந்துச்சுன்னா போதும். அதான் ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி எல்லாத்துக்கும். மணி ஏர்ன் பண்ணுறது கஷ்டம் தான். அப்போனா மணி ஏர்ன் பண்ணால் ட்ரஸ்ட்டும் வரும், லவ்வும் வரும். அதனால மணி ஏர்ன் பண்ணுறது தான் கஷ்டம். இப்போது நீங்கள் சீக்கிரமாக மணி ஏர்ன் பண்ணணும்னு ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. எதில் போட்டால் உங்களுக்கு சீக்கிரமாக மணி கிடைக்கும்னு நீங்கள் நம்புறீங்க?
ட்ரேடிங் நீங்க இதுக்கு முன்னாடி ட்ரேடிங் போட்டிருக்கீங்க? இல்ல ப்ரோ, இப்போ நான் 12th முடிச்சு காலேஜ் போறேன். ட்ரேடிங்ல போட்டு எப்படி ப்ரோ மணி வந்துரும்னு சொல்றீங்க? அப்பா இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். மணி ஏர்ன் பண்ணாதான் வந்து ட்ரஸ்ட் லவ் ரெண்டும் கிடைக்கும். ஆமா bro. லைஃப்ல ரொம்ப கஷ்டம் ஏர்ன் பண்ற பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் தாங்க. ட்ரஸ்ட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன சொல்றது, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ட்ரஸ்ட்டுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அது இல்லைன்னா எதுவுமே லாஸ் பண்ண முடியாது. அது ரொம்ப கஷ்டம். ட்ரஸ்ட் ஏர்ன் பண்ணுறது கஷ்டம், பட் பிரேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ட்ரஸ்ட்டை பிரேக் பண்றது ரொம்ப ஈஸி. உங்க லைஃப்ல யாராவது அந்த மாதிரி ட்ரஸ்ட் பிரேக் பண்ணியிருக்காங்க? பிரேக் பண்ணியிருக்காங்கன்னா சொல்கிறத விட லைக் என்ன சொல்கிறது, நம்ம வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. நம்ம கூட இருக்கவங்க வந்து நம்மள மாதிரி தான் நம்ம கூட பழகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளுக்கு தெரியாது, பின்னாடி பேசுவாங்க, லைக் காசிப்ஸ் இருக்கும் எல்லாமே. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறது, எல்லா லைஃப்லையும் நடக்கிறது தானே. ஸோ இது கஷ்டம்தான். ட்ரஸ்ட்டு ஏர்ன் பண்ணுறது கஷ்டம்தான், பட் உடைக்கிறாங்க. லைக் எப்படி சொல்லலாம்னா, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி, அதாவது இவங்க நம்ம லைஃப்பில் இருப்பாங்க, இவங்க நம்ம லைஃப்பில் வந்து எப்பயுமே, அதாவது எல்லா சுச்சுவேஷனும் இருப்பாங்க அப்படின்னு ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி ஒரு பர்சனை ஒரு சுச்சுவேஷனில் நம்மளை விட்டுட்டு போகும்போது அந்த பெயின் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால ஃபுல்லாகவே நம்ம நம்பிக்கை வைக்கிறோம், அது இல்லைன்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பா ட்ரஸ்ட் தான். ஏன் ட்ரஸ்ட்? ஏன்னா இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷன்ல ட்ரஸ்ட் ஏர்ன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். யாரையுமே நம்ப முடிய மாட்டேங்குது. இன்சிடென்ட்ஸ்லாம் அப்படி நிறைய நடக்குது. ஸோ அதனால ட்ரஸ்ட் கூட இருக்கவங்க கூட நீங்க நம்ப மாட்டீங்களா? ஃபேமிலிக்குள்ள இல்லை, இப்போ கூட ஃபேமிலிக்குள்ள கூட நம்ப முடியாத சுச்சுவேஷன் தான். நீங்க யாரையாவது ரொம்ப ட்ரஸ்ட் பண்றீங்க? கண்டிப்பா என் ஃபேமிலி நான் ரொம்ப ட்ரஸ்ட் பண்றேன். உங்க ஃபேமிலிக்கு ஒரு கிஃப்ட் பண்ணனும்னா என்ன கிஃப்ட் நான் பண்ணுவீங்க? நல்லா இருக்கிறது என் ஃபேமிலிக்கு ஒரு gift தானே. ஸோ நான் நல்லா நீங்க இருக்கு. நீங்க ஒரு கிஃப்டா கொடுக்கணும், உங்க ஃபேமிலிக்கு வந்து ஒரு கிஃப்ட் பண்ணனும்னா என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னென்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு என் ஃபர்ஸ்ட் சேலரியில இருந்து அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சேலரி வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. பண்ணுங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். என்ன வேணும் என்ன வேணும் இப்பயே கேட்டு என்ன வேணும்? நீங்களே கெஸ் பண்ணி அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். மெயின் டாஸ்க் என்னன்னா எனக்கு வேலை கிடைக்கணும் ஃபர்ஸ்ட். அதெல்லாம் கிடைச்சிருங்க, வேலை ஈஸியா கிடைச்சிருங்க. பிடிக்கணும். ஆமா. எம்எஸ்சி தான். ஏன் எம்எஸ்சி முடிச்சாதான் வேலை கிடைக்குமா? இல்ல அப்படி இல்ல. சோ அதுக்கு எல்லாமே admission சூப்பர் பண்ணிருக்கேன். சூப்பர். எனக்கு கிஃப்டா கிஃப்ட் இல்ல. உங்களுக்கு எது ஏட் பண்றது கஷ்டம்? ட்ரஸ்ட் தான். ட்ரஸ்ட் தான். நீங்களும் ட்ரஸ்ட் தான். உண்மையிலே அதுதான் கொஞ்சம் கஷ்டம். அதுதான் கொஞ்சம் கஷ்டம். மணி அதெல்லாம் அப்புறமா சம்பாதிச்சுக்கலாம். ட்ரஸ்ட் தான் சம்பாதிக்கணும். நீங்க யாரையா ட்ரஸ்ட் பண்றீங்க? ஃபேமிலி, அப்பா, ஃபேமிலி தவிர்த்து வேற யாரா? என் ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல நீங்க ரொம்ப ட்ரஸ்ட் பண்ற ஒரு ஃப்ரெண்ட்? ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், தனுஸ்ரீ, ஃபிலோமினா. நீங்க ட்ரஸ்ட் பண்றதா? ஃபேமிலி தான். எல்லாரும் ஃபேமிலி தான். எல்லாரும் ஃபேமிலி ட்ரஸ்ட் பண்றாங்க. ஃபேமிலி தாண்டி யாராவது ஒரு ஆளை ட்ரஸ்ட் பண்றாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் அது கூட கரெக்ட். அதேதான். ஆமா, அவ்வளவுதான். அவ்வளவுதான். என்னோட வேல்ட் அவ்வளவுதான். அவ்வளவுதான். Thank you so much. Thank you.